பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது பிரதமர் மோடி மதுரை சென்றடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை மண்டேலா நகரில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரிக்கு சென்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மதுரை மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது பிரதமர் மோடி மதுரை சென்றடைந்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை சென்றடைந்திருக்கும் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரை மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடியின் விமானம் தற்பொழுது வந்திறங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகனை தரிசிக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. அதனைத் தொடர்ந்து மதுரை மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் விமானம் மதுரை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறது. அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது மதுரை சென்றடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இன்றைய பொழுது மதுரை வந்திருக்கிறார் பிரதமர். பிரச்சாரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்சமயம் தீவிரமடைந்திருக்கிறது. இதனையடுத்து மதுரை விமான நிலையத்தில் தற்சமயம் பாரதத்தினுடைய பிரதமர் வந்திருக்கிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மதுரை வந்தடைந்திருக்கிறார். மதியம் 3 மணி அளவில் விமான நிலைய வளாகத்திற்குள் நடைபெறும் அரசு விழாவில் தற்சமயம் பங்கேற்க இருக்கிறார். ரூபாய் 4400 கோடி மதிப்பிலான போக்குவரத்து ரயில்வே துறை சார்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மரக்காணம், புதுச்சேரி மற்றும் பரமக்குடி, ராமநாதபுரம் பகுதியை 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட புறப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு, திருவாரூர் சந்திப்பு உட்பட 8 ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது ரயில் பாதையை திறந்து வைக்கிறார். பின்னர் 4 மணியளவில் 6 படை வீடுகளில் முதற்படை வீடு என்று அழைக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். மிகச் சரியாக இன்னும் 20 நிமிடத்தில் நடைபெறும் அந்த விட்டு 4:30 மணி அளவில் அவர் மிகச்சரியாக 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் சென்றடைகிறார். அங்கே அவர் சுவாமி கும்பிடுவதற்கான சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதன்பின் பார்த்தோமானால் 4:30 மணி அளவில் மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார இணை அமைச்சர் எல் முருகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமகனுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசித்தன் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க தற்சமயம் வருகை தந்திருக்கின்றனர். அனைவரும் தற்சமயம் பிரதமரை வரவேற்பதற்காகவும் மதுரை விமான நிலையம் வருகை தந்திருக்கின்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் முதல் திருப்பரங்குன்றம் கோயில் வரை அவர் பயணிக்கும் வழிகளில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவில் பகுதி, பிரச்சார பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தென்மண்டல ஐஜி தலைமையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே பொதுக்கூட்டம் நடைபெறுவதால்
போக்குவரத்திலும் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு வரும் வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு தனித்தனியான அறிவுறுத்தல்களை காவல்துறை வழங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 6 படை வீடுகளில் முதற்படையாக இருந்து கொண்டிருக்கிற திருப்பொன்ற முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்சமயம் என்டிஏ கூட்டணியில் பேச இருக்கிற அவர் என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார், தமிழகத்தில் ஆளும் அரசான திமுகவை என்னென்ன விதமான விமர்சனங்களை செய்யவிருக்கிறார்கள், அதே போல அடுத்த என்டிஏ கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் என்ன போன்றவை எல்லாம் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருதி அதிமுக தொண்டர்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் கடும் வெப்பம் என்று பாராமல் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அருணே,